வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். ஒரு பிஸ்னஸ் க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வந்து சேல்ஸ் தான். ஸோ அந்த சேல்ஸை வந்து நம்ம ஓடோல வந்து எப்படிலாம் அட்வான்ஸாக நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஓடோ இன்டர்ஃபேஸ் போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓடோல வந்து சேல்ஸ் மாடியூல் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 மெனூஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒவ்வொன்றா நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸில் கொட்டேஷன்ஸ். இப்போ கொட்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொட்டேஷன் போடுற அது வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்க முடியும் இங்கே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ். இப்போ வந்து கொட்டேஷன்லேருந்து ஆர்டரை கன்வெர்ட் ஆனது, இன்வைஸ் பண்ணிட்டோமா பண்ணலையா, ஸோ டூ இன்வைஸ் இன்னுமே இன்வைஸ் பண்ண போகிறது என்னென்ன இருக்கு, அப்செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இதில் வந்து தெரியும் நமக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீம்ஸ். இப்போ வந்து சில பிஸ்னஸில் வந்து சேல்ஸ் டீம்லாம் வச்சுருப்பாங்க. மல்டிபிள் டீம்ஸ் வந்து நம்ம இதில் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ். ஸோ இந்த கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கான்டாக்ட் மாடியூலில் தான் போய் பண்ணணும் அப்படின்னு இல்லை. மேபி இங்கேயே நம்ம கஸ்டமர்ஸ் ஏதாவது நியூவாக வர்றாங்க அப்படின்னா நம்ம நியூ கொடுத்து கஸ்டமர்ஸை நம்ம இந்த பேஜில் நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். சேல்ஸ் மாடியூல்லே நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். டூ இன்வாய்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்வாய்ஸ். ஆக்சுவலாக என்னன்னா கொட்டேஷன் போட்டு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இன்வைஸ் பண்ணாமல் இருக்கிறத வந்து நம்ம இங்கே வந்து விஷுவலாக பார்த்துக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் அப்சேல். ஸோ ஆர்டர் அப்சேல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து கேட்டு நம்ம வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் டெலிவரி அப்போ எனக்கு இன்னொரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து 2 ப்ராடக்ட் கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேலன்ஸ்க்கு அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து இன்வாய்ஸ் பண்ணணும் இல்லையா, அந்த இன்வாய்ஸ்க்கான ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிறதுக்கான ஒரு இதுதான் இது அப்செல் லிங்க்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆர்டர் கிரியேட் பண்ணி அதுலேருந்து இன்வாய்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக செக் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு கொட்டேஷன் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து ஆர்ஆர் டெக்ஸ்டைல்ஸ் இப்போ வந்து ஒரு ஆப்பிள் மேக் வந்து நான் வந்து பண்ணுறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கொட்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எல்லாமே நமக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுமே ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். தென் வந்து பேமெண்ட் டேர்ம்ஸும் நம்மளால கொடுத்துக்க முடியும். 15 days அப்படின்ற மாதிரி கொடுத்துக்க முடியும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து சென்ட்னு கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து இது வந்து டைரெக்டாக இங்கே இருந்த மணிக்கே நம்ம வந்து வெண்டாருக்கு வந்து கொட்டேஷன்ஸ் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நான் இப்போ வந்து இந்த கொட்டேஷன் வந்து மெயிலில் சென்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம எதுவுமே நம்ம மெயிலில் தான் போய் பண்ணணும்னா நம்ம மாடியூலில் இருந்த மணிக்கே நம்ம பண்ண முடியும். இப்போ நான் சென்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மெசேஜ் வந்து சென்ட் ஆயிடுச்சு. எந்த யூசர் வந்து சென்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இங்கே வந்து ஹிஸ்ட்ரியாக பார்த்துக்க முடியும். ஸோ இது ரிசீவ் ஆயிடுச்சான்றதையும் நம்ம ஒரு டைம் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்பாக்ஸில் வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இந்த வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ வந்து நமக்கு நம்ம போட்ட கொட்டேஷன்ஸ் வந்து இங்கே வந்திருக்கு, பிடிஎஃபாகவும் வந்திருக்கு. ஸோ அந்த பிடிஎஃபை நம்ம டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். ஸோ டவுன்லோட் பண்ணி வியூ பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மேக் ப்ரோ, ஸோ ஜிஎஸ்டி, அப்புறம் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், பேமெண்ட் டேர்ம்ஸ் 15 days எல்லாமே வந்து நமக்கு வந்து இங்கே பார்த்துக்க முடியும். லோகோவோட நம்மளோட அட்ரஸ் எல்லாமே டீட்டெயில்ஸோட வந்துடும். ஸோ இப்போ மறுபடியும் நம்ம மாடியூலுக்கு போய்க்கலாம். மாடியூல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் இப்போ வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ண உடனே நமக்கு வந்து இங்கே ஒரு மெனு வந்து கிரியேட் ஆகுது, கிரியேட் இன்வைஸ். இதை வந்து நம்ம கிரியேட் இன்வைஸாகவும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் ஒரே பேஜில். ஸோ இங்கே டெலிவரிக்கான பாப்பப்பும் நமக்கு வந்து கிரியேட் ஆகிடுது. தென் இதில் என்ன ஒரு ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா லாக் நோட்ஸ். இப்போ வந்து நம்ம பேசுகிறோம், கஸ்டமர்கிட்ட பேசுகிறோம், இவங்களை பற்றி நம்ம லாக் நோட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் இங்கே நம்மளால கொடுத்துக்க முடியும். லாக் நோட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும் இங்கே வந்து. இப்போ சரி டுமாரோ கால் பேக் சம்திங் கொடுக்கணும்னாலும் லாக் நோட்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ லாக் நோட்ஸில் வந்து எந்த யூசர் கிரியேட் பண்ணாங்க, என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத நம்ம அப்டேட் பண்ணிக்கணும், டேட் டைமோட வந்துடும். ஸோ தென் வந்து நம்ம வந்து ஏதாவது வாட்ஸ்அப் சென்ட் பண்ணணும், இதை வந்து இன்வைஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப்பாக சென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் வாட்ஸ்அப்பாகவும் சென்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், இப்போ நான் வாட்ஸ்அப் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆர்டரை வந்து நான் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப் ரிசீவ் ஆயிடுச்சுன்றது செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓடோ ஆன்லைனுன்னு வந்திருக்கு. ஸோ பாருங்கள், இங்கே வந்து வாட்ஸ்அப்லேயும் நம்மளால சென்ட் பண்ணிக்க முடியும்.
ஸோ ஒரே மாடியூலுக்குள்ள இருந்த மணிக்கே நம்ம வந்து வாட்ஸ்அப்லேயும் சென்ட் பண்ணிக்க முடியும், மெயிலையும் சென்ட் பண்ணிக்க முடியும். அது யார் சென்ட் பண்ணாங்க, என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றதையும் நம்ம சைட்லேயே வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். தென் ஆக்டிவிட்டீஸ். ஆக்டிவிட்டீஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ரிமைண்டர் நம்ம வந்து கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்போம். ஒரு வேளை மிஸ் ஆகிடலாம், இல்லை மீட்டிங் இன்னைக்கு டேட்டில் மீட்டிங் வைக்கணும் அப்படின்னு ஷெடியூல் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டைம் நம்ம மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கால் செட் பண்ணுறேன். எனக்கு வந்து நான் வந்து இன்னைக்கு 7:30 8th வந்து மண்டே எனக்கு வந்து கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டுமாரோ கால் அப்படின்ற மாதிரி நான் கிரியேட் பண்ணது இங்கே வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம ஆக்டிவிட்டீஸில் பார்க்கலாம். எஸ், இப்போ வந்து இங்கே ஆக்டிவிட்டீஸ்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதில் போனீங்கன்னா 3039 பார்த்தீங்கன்னா கால்ஸில் வந்து நமக்கு வந்து க்ரீன் கலரில் காமிக்கும். இது என்னன்னா க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து அப்கமிங் ஃபாலோஅப்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது எல்லோ கலரில் தெரியும். ஸோ நம்ம ஏதாவது கால்ஸ் ஏதோ மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரெட் கலரில் காமிக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே. இப்போ அடுத்த ஸ்டேஜ் போகலாம். ப்ராடக்ட். இப்போ வந்து ப்ராடக்ட் மெனுவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்வென்ட்ரி மாடியூல் தான் போகணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக நம்ம ஏதாவது ப்ராடக்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம இங்கே இருந்த மணிக்கே ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ப்ராடக்ட் வேரியன்ட். இங்கே வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு வேரியன்ட் செட் பண்ணணும்னாலும் இங்கே நம்மளால செட் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் ப்ரைஸ் லிஸ்ட். இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஹோல்சேல் ரேட், ரீட்டைல் ரேட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்போம். சில பேருக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருப்போம். ஸோ அதை வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு மல்டிபிள் ப்ரைஸ் வந்து செட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரைஸ் லிஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து ரிப்போர்ட்டிங். ரிப்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்துக்கு, செப்டம்பர் மந்த், இப்போ வந்து மந்த் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம். மேபி நமக்கு வந்து சேல்ஸ் பர்சன் வைஸ் வேணும் அப்படின்னா இப்போ வந்து சேல்ஸ் பர்சன் நான் ஒருத்தர் வச்சிருக்கேன். ஸோ அதனால ஒன்று கம்மியாக தான் காட்டுது. வந்து கஸ்டமர் வைஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வைஸ் நான் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சார்ட்டில் வந்து நமக்கு வரும். மேபி இந்த வேறு வேறு சார்ட்டும் நம்ம வந்து இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம மல்டிபிள் சார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. தென் வந்து சேல்ஸ் பர்சன் வைஸாக நம்ம வந்து பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். நான் வந்து ஒரு பர்சன் தான் கிரியேட் பண்ணதுனால ஒரு இது வருது. நம்ம சேல்ஸ் பர்சன் மல்டிபிள் பர்சன்ஸ் கிரியேட் பண்ணோம்னா இந்த ரிப்போர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ப்ராடக்ட் வைஸ். இப்போ வந்து ப்ராடக்ட் வைஸ் எது ஹை சேல் கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். ஸோ இதுக்குமே மல்டிபிள் இது கொடுத்துருக்குறாங்க, மெனு சார்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆர்டர் குவான்டிட்டி வைஸ் கொடுத்துருக்குறேன். குவான்டிட்டி இன்வாய்ஸ் ஆனது எவ்வளோ அப்படின்றதையும் நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். ஸோ இது ஃபில்ட்ரேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பைவோ சார்ட்டும் போட்டு இது பண்ணிக்கலாம். இந்த நம்ம எக்ஸல்லாம் பைவோ சார்ட் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம இது வந்து சேல்ஸ் பர்சன் வைஸ் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம் ஒவ்வொன்றுக்கும். ஸோ இது கீழே மல்டிபிள் நம்ம இப்போ கஸ்டமர் வைஸ் கொடுக்குறேன் அப்படின்னா கஸ்டமர் வைஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் இது வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும், வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ வந்து ப்ராடக்ட் பார்த்தோம். இப்போ வந்து அடுத்து வந்து கஸ்டமர் வைஸ் வந்து எந்த கஸ்டமர் வந்து சேல் அதிகமாக பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். கீழே வந்து கஸ்டமர்ஸ்ன்னு இருக்கு, இங்கே வந்து அக்கௌண்ட்டோட வேல்யூஸ் அந்த இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவுமே நம்ம மல்டிபிள் சார்ட்ல வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் கான்ஃபிகரேஷனில் வந்து செட்டிங்ஸ். இந்த மேனுவலாக இருக்கிற இந்த வேரியண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறது, யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம வேணும்னா ஆக்டிவேட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க செட்டிங்ஸ். அதுக்கடுத்து சேல்ஸ் டீம் நான் சொன்னேன் இல்லையா, மல்டிபிள் டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து நம்ம நியூ கொடுத்து டீம்ஸ் வந்து நம்ம இது பண்ணிக்க முடியும். டீம் லீடர் எல்லாமே செட் பண்ணிக்கலாம். தென் வந்து கொட்டேஷன் டெம்ப்ளேட் நம்ம சொன்ன இல்லையா, பிடிஎஃப் நம்ம கன்வெர்ட் ஆகும்போது கொட்டேஷனில் வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ஃபுட்டரில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்த இதெல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டேக்ஸ் எதாவது போடணும்னா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட்ரிபியூட்ஸ்னா நம்ம ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து கலர் வேரியன்ட் இருக்கும், ஜெண்டர், அதுக்கப்புறம் மெட்டீரியல் வேரியன்ட்டு, பேட்டர்னு, மேனுஃபேக்சரரு, அது பிராண்ட் வேரியன்ட் இருக்கும், சைஸ் வேரியன்ட் இருக்கும். ஸோ இந்த வேரியண்ட்டை வந்து நம்ம இங்கே வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். மேபி வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா வேரியன்ட் வேணும், ஆட்ரிபியூட் வேணும் அப்படின்னாலும் நியூவில் போயிட்டு நம்ம வந்து கொடுத்துக்க முடியும். அப்புறம் காம்போ சாய்ஸ், அப்புறம் கேட்டகரிஸ், ப்ராடக்ட் டேக் நம்ம கொடுத்துக்க முடியும். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ், ஒரு ப்ராடக்ட்க்கு வந்து யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை கிரியேட் பண்ணுறதுக்குமே இங்கே ஆப்ஷன்ஸ் இங்கேயே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு பேமெண்ட் ப்ரொவைடர், நம்ம வந்து ஆன்லைன்லலாம் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கான ப்ரொவைடர்ஸ் வந்து இங்கே டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக ஆன்லைன் பேமெண்ட்டு பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டீஸ் டைப், நான் சொன்னல ரிமைண்டர் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, டு டூ, இமெயில், கால்ஸ், மீட்டிங்ஸ், டாக்குமெண்ட், சிக்னேச்சர், இது மட்டும் நம்ம
இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம். மேபி இன்னொரு ஆக்டிவிட்டிஸ், அதாவது உங்க பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆக்டிவிட்டி செட் பண்ணணும்னாலும் நம்ம இங்கே செட் பண்ணிக்க முடியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ், ஆக்டிவிட்டி பிளான்ஸ் வந்து நம்ம இதில் நான் எதுவும் கிரியேட் பண்ணல. மேபி நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் சேல்ஸ் மாடியூலில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம பிஸ்னஸ்க்கு எந்த மாதிரி ஃபாலோ அப்லாம் தேவைப்படுதோ அது எல்லாமே வந்து நம்ம சேல்ஸில் வந்து பண்ணிக்க முடியும். ஒரு ஒரு ஆர்டர் கிரியேட் பண்ணுறதுலேருந்து, கொட்டேஷன் கிரியேட் பண்ணுறதுலேருந்து, ஆர்டரை கன்வெர்ட் ஆகி இன்வாய்ஸ் பண்ணுறதுலேருந்து, தென் பேமெண்ட்டுமே இது மூலியமாக நம்ம பண்ணிக்கிற முடியும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. தென் வந்து ஹிஸ்ட்ரி, ஃபாலோ அப் ஹிஸ்ட்ரி, மேபி ஏதாவது யார் எது சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னாலும் நம்மளால அந்த பிளான் ஆக்டிவிட்டீஸில் போனோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த பிளான் ஆக்டிவிட்டீஸில் வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.